ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். லூக் சாப்டர் 11 verses 9 and 10. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். பிரியமானவரே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் எப்படி நாம் கேட்க வேண்டும், எப்படி நாம் தேட வேண்டும், எப்படி நாம் தட்ட வேண்டும் என்பதை ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். ஜெபத்திலே நாம் தேவனை நோக்கி கேட்கவும், ஜெபத்திலே அவரை தேடவும், ஜெபத்திலே நாம் தட்டவும் வேண்டும் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு, எந்த காரியத்தை கேட்க வேண்டும், எதை நாம் தேட வேண்டும், எது வேண்டும் என்று நாம் தட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போது நம்ம புரிந்து கொள்ளலாம் எதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது. இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன? உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அப்போ இந்த இடத்துல சொல்கிறார், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவன் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பு கொடுக்க மாட்டான், முட்டையை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டான். அவன் இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொடுப்பான். பிள்ளை கேட்கும்போது தகப்பன் இருக்கிறதுலே சிறந்ததை தான் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பான், வாங்கி கொடுப்பான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பன்மாரையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பொல்லாதவர்கள் சொல்கிறார். ஏன்னா நம்ம நம்முடைய சுவாபத்தின்படி நாம் பொல்லாதவர்கள். ஆதாமின் சுவாபம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர், பரமபிதா. பரமபிதா என்ன சொல்கிறாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ எதை கேட்க சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை கேட்க சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல அழகாக காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக இங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கேட்பதற்கு முன்பாக ஒரு ஓமையை சொல்லுகிறார். இதே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரத்யுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ஓமை கதையை சொல்கிறார். அதாவது ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதன் வீட்டில் போய் நடு ராத்திரியில் போய் கதவை தட்டுறான். எதுக்காக? என்னுடைய சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாக என்னிடத்துல இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பாக வைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, அதனால் ஒரு 3 அப்பங்களை நீ எனக்கு கடனாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா பசியாக வந்திருக்கிறான், தூர பிரயாணம்.
அப்போது அந்த நண்பன் படுத்து கொண்டு இருக்கிற அந்த நண்பன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் என்ன சொல்கிறான், நீ என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார். சாதாரணமாக பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுனா கஷ்டம். பாட்டு பாடி கதை சொல்லி எல்லாம் தூங்க வைக்கணும். ஒன்று கை மேலே படுத்திருக்கோம், ஒன்று வயிற்று மேலே படுத்திருக்கோம், அப்படி சுற்றி எல்லாம் அப்பாவை சுற்றி படுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளை எழுப்பணும் அப்படின்றது சாதாரண காரியம் இல்லை. அந்த பிள்ளைகள் எழுந்துருச்சுன்னா திரும்பி தூங்காது. அப்போ அவன் சொல்கிறான், என் பிள்ளைகளோட நான் படுத்திருக்கிறேன், நான் எழுந்திருக்க முடியாது, உனக்கு தரக்கூடாது, ஆனாலும் நீ எனக்கு சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தம் எழுந்து உனக்கு நான் கொடாவிட்டாலும் என்னிடத்தில் நீ வருந்தி கேட்ட பத்தியா, நீ கேட்டது என்ன காரணத்துக்காக கேட்ட, உனக்காக கேட்கல, உன்னிடத்தில் ஒருத்தன் பசியாக வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பாக எனக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ சொன்ன பத்தியா, அது நிமித்தம் உன்னுடைய தேவையை நான் கொடுப்பேன்னு சொல்கிறான். அப்போது என்ன புரிஞ்சுக்கிறோம், இங்கே கேட்கிறது தனக்கென்று அவன் கேட்கவில்லை, யாரோ ஒருத்தனுக்காக, வேறு ஒருவனுக்காக இவன் தன் சிநேகிதனிடத்தில் கேட்டதினாலே அவன் எழுந்து கொடுத்தான். ஒருவேளை யோசித்து பாருங்க, அப்பா பாதி ராத்திரியில் போய் கதவை தட்டி, சகோதரன் நண்பனே உங்கள் வீட்டை கொஞ்சம் திறந்து எனக்கு ஒரு 3 அப்பம் இருந்தால் கூட, எனக்கு பசிக்குது, என் மனைவி சாப்பாடு செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தா, போங்கடா சோம்பேறிங்களா, நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டு நீங்கள் சமைக்க மாட்டீங்க, நடு ராத்திரியில் என்னை தொந்தரவு பண்ணுவீங்களா, நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் எழுந்து கொடுத்தது எதுக்காக, திடீரென்று ஒருவன் வழி பிரயாணமாக வந்துட்டான், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறான், சாப்பாடு வைக்கிறதுக்கு அவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை, அவன் பசியில் இருக்கிறான், அவனுக்கு பசி ஆறுவதற்கு ஒரு 3 அப்பங்களை கொடுன்னு கேட்ட அந்த முகாந்திரத்தை, அந்த நோக்கத்தை அவன் அறிந்து இந்த சிநேகிதனுக்கு அந்த அப்பத்தை கொடுக்குறான். அதுபோல் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மிடத்தில் அநேக சிநேகிதர்கள், ராக்காலத்திலே, இது ஒரு ராக்காலம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு ராக்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ராக்காலத்தில் அநேகர் நம்மை தேடி வருகிறாங்க. எதாச்சும் கிடைக்குன்னா பணம் காசு இல்லை, விடுதலைக்காக அநேக தேவனை அறியாத அஞ்ஞானி மக்கள், அஞ்ஞானிகளாக இருக்கிற அநேக மக்கள், தேவனை அறியாதவர்கள் நம்மளை தேடி வராங்க. அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க முடியுமா, அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல முடியுமா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள், நம்மை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்களை நம்மளால் விடுதலையாக்க முடியல. அவங்களுக்காக விசேஷித்த விதத்தில் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்க முடியாமல் அநேகர் இன்றைக்கு தவித்து கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, இன்றைக்கி அவங்க முன்னதாக வைப்பதற்கு அப்பம் இல்லை. இந்த அப்பம் என்ன தெரியுமா, அதுதான் இங்கே சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அதை தான் நம்ம இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளணும். அந்த கான்டெக்ஸ்டில் தான் இது சொல்லப்படுகிறது. நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்க சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது எதுக்காக கேட்கணும், இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரோட வரத்தை எதுக்காக கேட்குறாங்க, தங்களுடைய பிரயோஜனத்திற்காக, தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக, தாங்கள் அநேகர் கண்களுக்கு முன்பாக மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான வரத்தை கேட்டு அதில் ஒரு பெருமை அடையணும்னு பார்க்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ எப்படி கேட்கணும், எனக்காக அல்ல ஆண்டவரே, என்னிடத்தில் வந்திருக்கிற ஒரு வழிப்போக்கனுக்கு முன்பாக வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னை சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, தேவனை அறியாத அஞ்ஞானி மக்கள் அநேகர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் எங்களை தேடி வராங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள், இவர்கள் நமக்கு விடுதலை வாங்கி தருவார்கள் சொல்லி நம்ம தேடி நிறைய பேர் வராங்க. அவங்களுக்காக நம்ம எதையாகிலும் செய்ய இன்றைக்கு நம்மிடத்தில் என்ன தேவை, அந்த 3 அப்பங்களை போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. அந்த வல்லமையை நீங்களும் நானும் நமக்குன்னு கேட்காம, நம்மிடத்தில் பசியாக வந்திருக்கிறான் பாருங்க ஒரு ராத்திரி வேளையில், அப்படி போல் அந்த நண்பனுடைய வீட்டை போய் தட்டினது போல் இன்றைக்கு நீங்களும் நானும்
ஆண்டவரை தட்டி கேட்டு, ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். அப்படி போல நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு தட்டி தேடி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக அல்ல, நம்மிடத்தில் வந்திருக்கிற அந்த வழிபோக்கன், அந்த பிரயாணமாய் வந்திருக்கிற அந்த நண்பன், அவனுக்கு முன்பாக வைக்கிறதுக்கு என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை தந்தரலி, ஆவிக்குரிய வரங்களை தந்தரலி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படி பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறோம். எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களை தேடி ஒரு சமுதாயமே வந்து நிற்கிறது. ஆண்டவர், எங்களை தேடி அநேக மக்கள் வருகிறார்கள், விடுதலை இல்லாமல் வருகிறார்கள், தேவையோடு வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக வைப்பதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.